வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் அடுப்பில் வச்சு காய வச்சுக்கலாம். அது சிம்லேயே இருக்கட்டும். நம்ம கூடவே இந்த தேவையான பொருள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். பச்சை வேர்க்கடலை நல்லா காய வச்சது. நல்லா பெரிய பெரிய பருப்பாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு. நீங்கள் அதே ஸ்பூன்லேயே 2யும் அளந்துக்கோங்க. அரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதுனால. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் காரத்துக்கு. வேறு எதுவுமே நீங்கள் கலர் பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு விஸ்கு வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அதனால தான் நான் விஸ்கு வச்சு நான் உங்களை மிக்ஸ் பண்ண சொன்னேன். 2 ஸ்பூன் கரெக்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது அந்த வேர்க்கடலையில் எண்ணெய், அந்த பவுடர் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒட்டி வரும். பாருங்கள், வேர்க்கடலையில் அப்படியே கோட் ஆகிருக்கும். வேர்க்கடலையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். இதுதான் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸு. இப்போ நீங்கள் கையில் நல்லா கிளறிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வேர்க்கடலை தனித்தனியாக வரும். நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது. அதனால் எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும் இந்த ஸ்டேஜில். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது நீங்கள் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கூட இருக்கக்கூடாது. அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனியாக இருக்கும் வேர்க்கடலை. ஆனால் அதில் எல்லாம் பவுடர் எல்லாமே அப்படியே நல்லா கோட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 4-5 பருப்பு மட்டும் எடுத்து எண்ணெயில் போட்டு பார்க்குறேன். போட்டுட்டு நீங்கள் இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் பிசைஞ்சு போட்டதுனால தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4-5 மட்டும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். எண்ணெயும் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் போடும்போது எல்லாம் ஒட்டி ஒட்டி இருந்தது. போட்டதுக்கப்புறம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு. ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா இதில் பருப்பு நிறைய இருக்கும். ஒரு கை நீங்கள் இந்த மாதிரி அள்ளுனீங்கன்னா பாருங்கள், அள்ளி அப்படியே எண்ணெயில் தூவி விட்டுட்டு அந்த கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி தட்டி விடுங்க. பருப்பு தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். சீக்கிரமாக இது ஃப்ரை ஆகிடும். நீங்கள் உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா தனித்தனியாக அருமையாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா வேர்க்கடலையும் பொரித்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். கடைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றத விட நாமளே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு கை அப்படியே எடுத்து நீங்கள் எண்ணெயில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா கையில் எண்ணெய் பட்டுரும். இந்த மாதிரி நல்லா அப்படியே தட்டி விட்டிங்கன்னா அப்படியே தனித்தனியாக வந்துடும் நம்ம எண்ணெய் போட்டு பிசைஞ்சதுனால. இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இது நீங்கள் ஃப்ரை பண்ணி சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் தெரியும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.